ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. குட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்திடலாம். வாங்க குட்டீஸ். ஓகே, 2 பேரும் சிஸ்டர்ஸா? சூப்பர். உங்க பேர் என்னடா? விஷ்விதா. விஷ்விதா. என் பேர் ஸ்வர்ணிதா நாச்சியார். அது என்ன எக்ஸ்ட்ரா நாச்சியார்? அது வேல் நாச்சியாரோட நாச்சியார் மட்டும் எனக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ வேல் நாச்சியார் வீரமங்கை இல்லை, அதனால் நீங்களும் நல்ல வீரமங்கையாக இருப்பீங்களா? தைரியமான பொண்ணா? பயப்பட மாட்டீங்க எதுக்கும். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இங்கே வர குழந்தைங்களாம் பெரும்பாலும் நல்ல புது புது பேர்களோட வராங்க. உங்கள் பேர்? யோகா ஹர்ஷினி. யோகா ஹர்ஷினி. கேள்விப்படாத பேராக வேறு இருக்கு எல்லாம். என்ன படிக்கிறீங்கப்பா? 8th standard. 8th. நீங்கடா? 5th standard. நீங்கள் 5th, நீங்கள் 3rd. ஸ்கூல்லேயும் நல்லா தைரியமாக இருப்பியா? டீச்சர்கிட்ட டக்குன்னு எந்திரிச்சு எதுவும் கேட்கறது கொள்றதுலாம் தைரியமாக கேட்டுடுவியா? எக்ஸலண்ட். மார்க் ஒரு வேளை நீ கவுண்ட் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்லை ஒரு ஆன்சர் நீ கரெக்டாக எழுதுனதுல சின்ன தப்பு ஏதோ போட்டிருந்தாலோ டீச்சர்கிட்ட கேட்பியா? வெரி குட். அப்படிதான் இருக்கும். நீங்கள்? வெரி குட். அவன் நல்லா பேசுகிறாள். நீ என்னை பார்த்தன பயமா இருக்கா? இல்லை இல்லை இல்லை. அப்படி ஏன்டா சிரிங்களே, சிரிச்சு பேசுவீங்களே. சரி, இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு தந்துடுறீங்களா? ரொம்ப அழகா இருக்கு. நானும் பாட்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன். அதையாவது சிரிச்சுன்னு சொல்லலாமா? நல்லா சிரிச்சு பேசணும். ஓகே. ஸோ இப்போ யார் யார் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் நல்லா பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா? கசின்ஸா? சூப்பர். ஓகே. ஸோ உன்னோட ஆக்டிவிட்டி ஏதாவது ஆர்ட்டு, அப்புறம் டான்ஸ், பாட்டு அந்த மாதிரி ஏதாவது? ஆர்ட் நல்லா பண்ணுவியா? வெரி குட். ஏன்னா பை பர்த் உனக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை நீ டெவலப் பண்ணிக்கிட்டியா? மம்மிக்கு தெரியும், ஸோ அதனால் டெவலப் பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க, அது தெரியும். ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா பாடுவேன். அட, குரல் கேட்கும் போதே தெரியுதே சூப்பராக இருக்கு குரல்னு. சிரிச்சுட்டே பாட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சினிமா பாட்டு தானா இல்லை வேற எல்லா பாட்டுமேவா? மெலடியாக பாடுவேன். மெலோடி சாங்ஸ் பிடிக்கும். நீங்க என்ன? நானும் பாட்டு நல்லா பாடுவேன். டான்ஸ் அதெல்லாம் எதுவும் கத்துக்கிறீங்களா? இல்ல, டான்ஸ் எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ யார் ஃபர்ஸ்ட் பாட போறா? நானே பாடுறேன். நீங்களே பாடுறீங்களா? பாடுங்க. அம்மா, என் அம்மா, நான் போகின்ற திசை எங்கும் நீ நான். ஓ அம்மா, என் அம்மா, என் இசை கேட்ட சுரம் யாகும் நீ நான். 1000 ஆனாலும் அன்னை போலே இங்கே பேசிடக் கூடுமோ தெய்வம் இங்கே. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. காவலில் உன் போலேரம்மா, உன் போலம்மா யாரம்மா. உன் விரல்களை பிடித்திடும் போது கிடைக்கிதே பிரபஞ்சமே. தாயே, உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே, தாய்மணி உச்சம் நீ அம்மா. தாயே, தாய்மடி உச்சம் நீ அம்மா. தாயே. சூப்பர். அழகா அக்ஷரம் பேசுறாம சூப்பரா பாடினீங்களே. நீங்களே பாடி பாடி பழகிட்டீங்களா? குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குரல் வளத்தை வச்சு நீ நிறைய பாடலாம், பெரிய பாடகியாகவும் வரலாம். உனக்கு பாட்டு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சூப்பர். நீங்க? நான் கும்பாவுங்காடா பாடுவேன். பாடுங்க. கும்பாவுங்காடா கூட்டானும் பாடா, அம்மாவோட நானும் கொண்டாடுங்காடா. கொண்டாடுங்காடா, ஜும்பானா சொன்னா பாடு குயிலா, கூவுன்னா கூவித்தாடும் எங்காடா. ஆடும் எங்காடா, செல்லக்காடா முரட்டுக்காடா, அம்மா என்ன தூக்கி கொஞ்சம் காடா. கொம்பாவுங்காடா கூட்டானும் பாடா,
ஓடாது என் கிட்ட வாயி மயிலண்ணா எனக்காக ஒரு தோகத்தாயி ஒரு நாலு தாயி பூவோட புயலாட என்னோடு முயலாட காத்தோடு கையலாட மாடாடுங்காடா மாடாடுங்காடா கொம்பாவுங்காடா கூட்டானும் பாடா அம்மாவோட நானும் கொண்டாடுங்காடா கொண்டாடுங்காடா. சூப்பர். அவனுக்கு நல்லா நல்லா இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இது நம்ம பாடி பார்க்கலாம் அப்படின்னு பாடுவீங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ செவிக்கு உணவு அளிச்சாச்சு, நீ வயிற்றுக்கும் உணவு அளிக்கணும்ல. அந்த வகையில் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு, ஆனால் நாம் பண்ணுறதையும் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சுருவோம். அதுதான் ஈஸி. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட? பிரியாணி. பிரியாணி. வர குழந்தையெல்லாம் பிரியாணி, தோசை, பூரி, இதை தவிர வேறு ரொம்ப ஒன்றும் சொல்லிட மாட்டேங்கிறாங்க. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு? எனக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். எனக்கு சேம் சேம். ஸோ இதில் 2 பேருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. ஓகே. வெஜிடபிள்ஸ்ல சாம்பார் சாதம் பிடிக்கும். அதோட கேரட் பொரியல் பிடிக்கும். ஓ, நீங்கள் எல்லா காயும் சாப்பிட்டுடுவீங்களா? நான் சாப்பிடுவேன். எந்த காயும் எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்களும் காயெல்லாம் சாப்பிடுவீங்களா? ஓகே. பிடிக்காத காய் அப்படின்னு அதை சொல்லணும்னா என்ன காய் சொல்றீங்க? பாவக்காய். எனக்கு பாவக்காய். உங்களுக்கும் பாவக்காய். சுண்டக்காய். சுண்டக்காய் பிடிக்காதா? கசக்கும். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது யாருக்கு பிடிக்குதுன்னு சொல்றீங்கன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் சாதம். எனக்கு பிடிக்கும். கத்திரிக்காய் பிடிக்குமா? பரவாயில்ல. குழந்தைங்க நல்லா தேர்ந்த குழந்தைங்க தான். ஏன்னா யூஸ்வலாக குழந்தைங்கள் எடுத்தோடனே கத்திரிக்காவா அப்படிமா, பாவக்காய் பிடிக்காதுங்கிற மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஸோ கிளாட் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கத்திரிக்காய் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கத்திரிக்காய் மசால் சாதம், பிரியாணி மாதிரி, பிரியாணி வாசனைன்னு பண்ண போகிறோம். அதோட கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சென்னாவும் போட்டு ஒரு நல்ல சாட் சாலடு அது பண்ண போகிறோம். பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மசாலா சாதம், அதோட கூட ஒரு சென்னாவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சாலடு. இது 2த்துக்கும் முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டுனா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரி மசாலா சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 100 கிராம், பச்சரிசி 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 2, உப்பு ருசிக்கேற்ப, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். அரைக்க தேவையான பொருட்கள்: புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தலா 3. உருளை சென்னா சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1, வேக வைத்த சென்னா அரை கப், தக்காளி 1, வெள்ளரிக்காய் 1, சாட் மசாலா ருசிக்கேற்ப, கொத்தமல்லி தழை சிறிதளவு, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலா சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி விழுதா நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதை அரைச்சிட்டு இனிமேல் இதை வதக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு யூஸ்வலாக சாத வகைகள்னால் கொஞ்சம் நம்ம எண்ணெய் நெய் ஜாஸ்தி தானே விடுவோம். அந்த வகையில் இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போகலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் நெய் இருந்ததுன்னா போதும். அதே மாதிரி இது நான் எதுவுமே தாளிக்க போகிறதில்ல, நேரடியாக வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட வதக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் நெய் கலவை கொஞ்சம் காயட்டும். அதுலேயே அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் வதங்க உங்களுக்கு நல்ல அந்த எண்ணெய் காய்ச்சலும் அதுவும் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கணும். இது வதங்க நேரத்துக்குள்ளார இந்த குட்டீஸ்கிட்ட 2 வார்த்தை பேசிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் க்ரோன் அப் தானேடா. ஒரு அவசரம்னா வீட்டில் அம்மாவுக்கு முடியல, சரி அவள் ஏதோ வெளில போயிட்டாங்க ஏதோ அப்படின்னா, உங்களால் அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சாதம் வச்சு
ஒரு ரசம் வச்சோ இல்லை சாம்பார் வச்சோ ஒன்றும் வேணாம், ஒரு பருப்பு பொடி பண்ணி அப்பளம் பொரிச்சு, பருப்பு பொடி இருந்ததுன்னா அதை கலந்துக்கிட்டு அப்பளம் பொரிச்சு, அந்த மாதிரி ஏதாவது மேனேஜ் பண்ண முடியுமா, தெரியுமா, பழகிருக்கீங்களா? பழகினதில்ல, ஆனா முடியும். முடியும். அதுவே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆன்சர். சூப்பர். ஸோ முடியும். அது அம்மாட்ட வந்து நான் பண்ணுறேம்மா இன்றைக்கி அப்படின்னு ஒரு லீவ் நாளில் ஒதுங்கி, நீ பாட்டுக்கு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ, டெய்லி நீங்கள் தானே சமைச்சிக்கிறீங்க, அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் பண்ணுவீங்களா? காலையில் தோசை ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தோசை ஊற்ற ட்ரை பண்ணுவீங்க, சப்பாத்தி தோசை இதெல்லாம். ஆனால் பேசிக் நீட்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம்ல. பேசிக்காக வந்து இன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு எங்கேயும் போனால் வெளில போயிட்டு வந்தால் டயர்டாக இருக்கும், ஏதாவது சாதாரண வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ரசம் வச்சுக்குவோம், சாதம் வச்சுக்குவோம், அல்லது ஏதாவது ஒரு கறி பண்ணி சாதம் வச்சா கூட கலந்து சாப்பிட்டுப்போம் தயிரோட. அந்த மாதிரி பழகிக்கணும். நம்ம சப்பாத்தி தோசை அதெல்லாம் பண்ணுவோமா? பண்ணுவீங்களா? தோசை சுடுவீங்களா? நீங்கள் என்ன குட்டின்னு அம்மா கிட்ட அடுப்புக்கிட்ட விடலையா ஒன்று? விட மாட்டேன்ட்டாங்க, நீ ரொம்ப குட்டின்னு இல்லை? சரி, பழகிக்குங்க மெதுவாக. ஓகே. ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, சூப்பராக பாட்டெல்லாம் பாடி காமிச்சிங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கணும், கத்திரிக்காய் வேகணும். ஆனால் அந்த கத்திரிக்காய் ஒரு கால்வாசி இல்லை அரைவாசி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் அந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு வதக்கணும். அப்படின்னா சாந்து வதங்கும்பாங்க, அதாவது அதுக்குள்ளே அந்த டேஸ்ட் எல்லாம் இறங்கி அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்லா வதங்கும். டிராயிங் யார் நல்லா பண்ணுவா? பண்ணுவீங்களா? அட ஏதாவது வரைஞ்சிருக்கீங்களா? நிறைய என்னெல்லாம் வரைஞ்சிருக்கேன் நீ? நான் வந்து மவுண்டன் வரைஞ்சிருக்கேன், ஹவுஸ் வரைஞ்சிருக்கேன். ஹவுஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கீங்களா? பாய் அண்ட் கேர்ள் அந்த மாதிரி அப்படியா? ஓ சூப்பர். அது வந்து ஒன்று வரைஞ்சின்னா ஒரு பேப்பர்லையோ புக்லேயோ, புக்குன்னா புக் அப்படியே இருக்கும், பேப்பரில் வரைஞ்சிட்டு இன்னைக்கு வரைஞ்சிட்டோம் அப்படி தூக்கி போட்டு போயிடுவீங்களா? சேர்த்து வைப்பீங்களா? சேர்த்து வைப்பீங்களா ஃபைல் மாதிரி? சூப்பர்டா. அப்படி பழகினா தான் தேவலாம். அது வரைகிறத டேட்டை என்னைக்கு வரைகிறீங்களோ அந்த டேட்டை போட்டு, ஃபினிஷ் பண்ணுற டேட்டை போட்டு அதை அப்படியே ஃபைலில் போட்டுட்டிங்கன்னா நீங்களே வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை பார்க்குறதுக்கு ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கோமே அப்படின்னு உங்களை நினச்சி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால் டேட் போட்டு எடுத்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதே மாதிரி நான் நிறைய குழந்தைங்கிட்ட கவனிச்ச ஒரு விஷயம், புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புக்கை வந்து வேகமாக திருப்புறோன்னு அந்த புக்கோட கார்னர்ஸ் எல்லாம் மடங்கி இருக்கும். நான் படிக்கும்போது ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ஸ் இயர்ஸ்ம்பாங்க, நாய்க்குட்டி காது தான் அப்போ மடங்கி இருக்கும். அந்த மாதிரி புக் வச்சுருக்கீங்களேன்னு எங்களை கோச்சுக்குவாங்க. ஸோ வி வர் சப்போஸ் டு ஹேவ் த புக் இன் அ வெரி நீட் மேனர். அது நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா? புக்ஸ் உங்களுக்கு கார்னர்லாம் மடங்கி இருக்குமா? அப்படிலாம் இல்லை, மடங்கி இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அழகாக புக்கை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் வாங்கும் போதே அது கொஞ்சம் மடங்கி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் நிறுத்தி விட்டுட்டு ஒரு வெயிட்டாக எதாவது அது மேலே புக்கு வச்சிங்கன்னா அது மடங்காது. மடங்காமல் பார்க்கணும். எந்த அது நோட் புக்கோ இல்லைனாலும் இது டெக்ஸ்ட் புக்கோ எதுவாக இருந்தாலும் மடங்காமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புக்கு நீட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் எழுதுகிற புக்கை பார்க்குற போது டீச்சர்ஸ் என்ன சொல்லணும், நெக்ஸ்ட் இயருக்கு யாருக்காக உன் புக்கை கூட இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கியே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் எக்ஸலன்ட். அந்த மாதிரி சொல்ல வைப்பீங்களா? சூப்பர். ஸோ இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு, நம்ம தக்காளி அதில் சேர்த்துடலாம். அண்ட் அரைச்ச விழுது. உப்பு சேர்க்கலாம். அப்புறமா சாதத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாட் எல்லாம் பிடிக்குமா? சாட் மசாலா இது கலந்து சாட்டில் வந்து பானிபூரி பேல்பூரி அதெல்லாமும் பிடிக்கும். கேன்டீன்லாம் உண்டா உங்கள் ஸ்கூல்லலாம்? இல்லை, அதெல்லாம் இல்லை. நீங்கள் எது வாங்கணும்னா வெளியில் தான் வாங்கணும். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, வெளியில் வச்சு எல்லாம் விற்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அலௌடாக வாங்குறதுக்கெலாம் வாங்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் போய் வாங்கக்கூடாது. ஓகே.
அப்படியே நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அம்மா அப்பா அவங்களோட போகிறதா இருந்தாலும் அவங்க நீட்டாக வச்சுருக்காங்களான்னு பார்த்துட்டு நீட்டாக இருந்தால் தான் வாங்கலாம். பட் வென் ஸ்கூல் டசன் அலோவ், ஸ்கூலில் அலோவ் பண்ணலைன்னா அது நம்ம வாங்குறது இல்லை. ஏன்னா ஸ்கூல் வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அது சுத்தமாக வச்சுக்கல, சுத்தமாக வைக்காமல் விற்கிறாங்க அப்படின்னா உடம்புக்கு கெடுதல், அதனால் வாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்நாக்ஸு கூட நீங்கள் ஸ்கூல் வீட்டிலேருந்து கொண்டு போயிடுவீங்க. ஸ்நாக்ஸில் என்ன பிடிக்கும்? முறுக்கு, மிக்சர், அதெல்லாம் என்ன பிடிக்கும்? எனக்கு மிக்சர் பிடிக்கும். எனக்கு முறுக்கு பிடிக்கும். முறுக்கு பிடிக்கும். இந்த பர்கரு அது இதுங்கிறாங்களே அதெல்லாம் அதுவும் பிடிக்கும். ஆனால் ரெகுலராக சாப்பிடுவீங்களா? ம், ரொம்ப நல்லா சாப்பிடுவோம். எப்போது தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வீட்டிலேருந்து கொண்டு போகக்கூடாது, சாப்பாடுலேருந்து எல்லாமே ஸ்கூல்லேருந்தே பண்ணி கொடுப்பாங்க. அப்படியா? ஓ, ஸோ அவங்களே எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. அந்த கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வதங்கியாச்சு, வெந்திருக்கு. பச்சை வாசனையும் போய் நம்ம ஊற்றிருக்கிற அந்த எண்ணெய் நெய் கலவையை வெளியில் தள்ள ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த சாதத்தை சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகும். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு சாதத்தை கலக்கும் போது அதுக்கு வந்து அந்த ஈரப்பசை இல்லாமல் சாதம் வந்து எதையும் இழுத்துக்க முடியாமல் இருக்கும். அதனால் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும்போதே நம்ம அந்த சாதத்தை கொட்டிடலாம். இப்போ தீயை குறைச்சிட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ இதில் ஏற்கனவே நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் தொக்குக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு உப்பு போடணும். இன்னும் கொஞ்சமாக இதில் மேலே, ஏன்னா உப்பு வந்து மேலோட தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. அடுத்தது எலுமிச்சம்பழ சாறு லேசா, அதோடு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு இப்போ தீயை கொஞ்சம் தூண்டி நல்லா கலந்துடலாம். ரொம்ப ஃபுல்லாக இப்போ வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்துட்டேன். இப்போ தீயை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை விட்டோம் அப்படின்னா நல்லா சாந்துக்கும். அப்போ அது சரியாக இருக்கும். அதாவது இந்த சாதம் வந்து இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் உள்வாங்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஃபாலோ பண்ணிட்டு மெதுவாக போய் அம்மாட்ட நான் பண்ணி காமிக்கிறேன், கேளுங்க, இது பண்ணிப்பார். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த சாலடுக்குரியதை நம்ம கலந்துடலாம். இந்த சாலடுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் உருளைக்கிழங்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை உப்பு சேர்த்து ஒரு 3/4 பதம், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது எண்ணெயில் நல்லா காய்கறி எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்காமல் நல்லா வறுபட்டு வரும். அதாவது ரொம்ப கிறிஸ்பாக இருக்காது, ஆனால் சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து ஒரு கோட்டிங் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு தான் அதை கலக்க போகிறோம். இது வந்து ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல உதிராக இருக்கும். இந்த மாதிரி இதை வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதோட கூட இந்த சென்னா, இதான் ஊற வச்சு வேக வச்ச சென்னா. அதுக்கப்புறம் அதில் வெள்ளரிக்காய், தக்காளி, அதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை நறுக்கி இதோட கலந்துடலாம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸு, மிளகுத்தூள் காரத்துக்கு. இது வந்து கொஞ்சம் விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா காரம் இல்லாமல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கொடுத்துக்கலாம். இதில் சாட் மசாலா. சாட் மசாலாவில் உப்பு இருக்கும். நம்ம சென்னாலே உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம், அதனால் உளுந்துலேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். அதனால் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஒரு சிட்டிக்கை, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த எலுமிச்சம்பழ சாறை கொஞ்சம் சேர்த்துடலாம். இதில் வெங்காயம் சேர்க்கறது இல்லை, பட் விருப்பப்பட்டால் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நல்ல கெட்டி தயிர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த தயிரையும் இதோட சேர்த்துட்டும் பரிமாறலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது உப்பு இதெல்லாம் இருக்காது, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த பிஸ்கெட் மேலே இதை வந்து இப்படியே வச்சிங்கன்னா உதிரும். அதனால் லேசாக ஒரு அழுத்தி விட்டோம்னா அது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும். அதை அந்த பிஸ்கெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஓம்பொடியோ இல்லை ஒரு அந்த கார பூந்தியோ இது மாதிரி எதையாவது கொஞ்சம் தூவிட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ இது கலந்தாச்சு. இது அப்படியும் பரிமாறலாம், அல்லது ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு சில் பண்ணியும் பரிமாறலாம். சாயந்தரத்தில் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை வந்து ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்து இந்த சாதம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த கத்திரிக்காயை நல்லா அப்படியே சுருள வதக்கிறதும் வதக்கலாம், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது பேக் பண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த சாதம். ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆயாச்சு. நம்ம சாப்பிட ரெடி ஆகிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டு சொல்கிறீங்களா? ம், நல்லா உப்புலாம் சரியாக இருக்கா? ஆ, உப்பு கரெக்டாக இருக்கா? ஸோ சாலடும் நல்லா இருக்கா? உருளைக்கிழங்கு நல்லா அழகாக நல்லா சொல்கிறாளே. பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா அழகாக மொழியை உருட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. நேர்களான நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைங்களும் பங்கு பெறணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.